ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாய்ஸ் வருதா என்னவோ தெரில, ஓரளவுக்கு தான் வரும் வாய்ஸு இருக்கு. ஏன்னா இந்த மைக் வந்து ரொம்ப இதாகிடுச்சுட்டங்குது. அதனால் ஏன்னா அதுவும் வருஷக்கணக்கில் உழைக்குது இல்லைங்களா, அதனால் டல் ஆகிடுச்சு. வாய்ஸ் கம்மியாக தான் வருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சமையலுக்கு போல வாங்க. பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் இப்படிக்குள்ளே போடலாம் வாங்க. ஒரு 2 தக்காளி, கேரட்டும் புடலங்காயும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். என்ன சமையல்னு பார்க்கலாம். சட்டி காஞ்சிட்டு இருக்குது. வாங்க. ஏன்னா நேற்று சண்டே வந்து அண்ணன் பையன் பால் கசினான், அவன் வேறு வீடு மாற்றினான். அதனால் அங்கே போயிட்டேன். சண்டே வந்து அங்கேயே அவங்க டிஃபன் வாங்கி கொடுத்தாங்க. சாப்பிட்டு இருந்துட்டு வந்து படுத்துட்டேன். நைட்டு 2 தோசை ஊற்றி சாப்பிட்டேன். அதனால் ஊறுகாய் தொட்டு நம்ம வீட்டில் ஏதோ ஒன்று இருக்கிறத சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டுங்க. தட்டி காஞ்சிட்டு இருக்கு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிம்பிளான சமையல் தான், ஆனால் உடம்புக்கு ஆரோக்கியமான சமையல். இது எல்லாருக்குமே வந்து தகுங்க. எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்றவங்க, சாப்பிடாம எண்ணெய் பொருள் எடுத்துக்கிறவங்க பேசிட்டு நான் ஆயில் அதிகமாக ஊற்றிடுறேன். அதான் நான் பண்ணுறது பெரிய ஒரு நல்ல விஷயம். எப்படி பெரிய நல்ல விஷயமா ஆல்ரெடி அது வந்து நல்ல சட்டி காஞ்சிட்டு இருக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் காயிட்டுங்க. ஏன்னா வீடியோவில் நான் பாதி தான் தெரிகிறேன், வேறு வழி இல்லை. பார்க்கலாம் வருங்காலத்தில் வரும் டைமில் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன். இது இந்த இடத்துல வச்சு எடுத்தால் பாதி தான் தெரியுது. பாதி ஆள் தெரியும், இல்லை சில பாதி சமைக்கிறது கொஞ்சோண்டு தெரியும். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. இப்போ வந்து காய் வந்து நம்ம உருளைங்காயை தாளிச்சிடலாங்க. அதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு, ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கோங்க. நம்ம தேவைக்கு தகுந்த அளவுக்கு கருவேப்பிலை அரைச்சி வச்சுருக்குறேங்க. இருந்தாலும் பூண்டு 2 போட்டுங்க. நான் பொடலங்காய் போடுறதுனால கொஞ்சம் பூண்டு போட்டால் நல்லா இருக்கும். வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கிறது. எல்லாம் நல்லா தெரியுது, நீங்களே தெரியுற மாதிரி நல்லா தெரியுதுங்களா. ஓரளவுக்கு தாங்க என்ன பண்ணுறது. கூடவே மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் போட்டுங்க. அதுக்கப்புறமா காயை எடுத்து கொட்டிக்கலாம்.
கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதாவது நான் வந்து எப்படி நல்லதை போடுறேன் கெட்டதை போடுறேன் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது பார்க்குறவங்களும் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி இல்லை புதுசாக பார்க்குறதா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இது பிடிக்கலன்னா ஏன் இப்படி போட்டுக்கிறீங்கன்னு கூட யாரும் கேட்கறது. இது ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு நம்மள போட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா என்னன்னு தெரில. ஆனால் நான் என்னோடய வேலையை செஞ்சிட்டே இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பில் தான் கோட்டு ஓட்டும்பேன், வாழ்க்கை ஃபுல்லாக கோட்டு ஓட்டும்பேன். இதாவது பாஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கேன். இப்போ காய் நல்லா 2 முறை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா கேரட்டுக்கு அடிக்கிறாங்களா இல்லை கேரட்டுக்கு பூமிக்குள்ளே இருக்கிற மருந்து போடுறாங்க இல்லைங்களா, ஊரியா ஓரன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மருந்து தான். மேலே வந்து பொடலங்காய்க்கு மேலே பூச்சி உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அடிப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அதெல்லாம். ஆல்ரெடியே நம்மெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்கிற தோட்டத்தில் செய்வாங்க. நாங்கள் கிராமத்தில் வந்து சாம்பல் நம்ம அடுப்பு எரி ஓடுறது இல்லைங்களா, அந்த சாம்பலை வந்து எல்லா செடிங்களுக்கும் தெளிச்சு விட்ருவாங்க. மேக்ஸிமம் கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய், பொடலங்காய் செடிக்கு எல்லாமே சாம்பல் தாங்க மருந்தாக யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து நாங்கள் தூள் உப்பு தாங்க கொஞ்சம் இதோட வேலை வந்து நம்ம செய்யலாம். தேங்காய் கொஞ்சம் மிக்ஸில் போட்டுக்கலாங்க, உடச்சிடும். வாங்க இதில் ஒரு 1/2 தக்காளி கொஞ்சம் அப்படியே சாத்தோட இது பொரியல் சாத்தோட பெசந்து சாப்பிட்ற மாதிரி வரும். ஒரு 1/2 தக்காளி அப்படியே சீவன மாதிரி நம்ம போட்டிருக்கிறோங்க. தேங்காய் அரைச்சி தேங்காய் பருப்பு போடாமல் ஒரு கூட்டு. நம்ம பருப்பு போட்டு இந்த மாதிரி கேரட்டு பொடலங்காய் போட்டால் நல்லா வந்து இந்த தக்காளியில் நல்லா பாயில் ஆகுதுங்க, நல்லா வேகிக்கணும். தக்காளி ஒரு 1/2 தக்காளி தானே போட்டிருக்கிறோம்ப, அது வந்து நல்லா கொஞ்சம் வேகிடும். காய் வேகணும், பொடலங்காய் சீக்கிரமாக வெந்துடும். வேகட்டும், சின்ன வேலை. இந்த அடுப்பும் பற்ற வச்சுட்டுங்க. காய் வந்து
இதில் வேகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோதான் அது. நான் இந்த அடுப்பு கொஞ்சம் மெதுவாக எரியும், அதனால் காய் வெந்துடும். அப்படியே கட்டி ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த இன்னொரு பாத்திரத்தை வச்சு. ஒரு முட்டை கிரேவி சும்மா செய்யலாம். நான் அதுவும் செஞ்சு முட்டை கிரேவி செஞ்சு ரொம்ப நாள் ஆகிட்டு இல்லைங்களா, அதெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். சட்டிக்காய் கொஞ்சம் அதுக்குள்ள எப்பயும் சொல்கிற மாதிரி தாங்க இப்பயும் நான் அதே சொல்லுவேன். சண்டே நேற்று எடுத்தவங்க எல்லாருமே காய் எடுத்துக்காங்க, நிறைய கீரை எடுத்துக்காங்க. கொள்ளு ரசம் எடுத்து சாப்பிட்றவங்களுக்கு சூப்பர் பெட்ரு. அது இப்போ எல்லாருக்குமே வந்து ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்தாவே அப்படியே குடும்பத்தில் எல்லாருக்குமே வந்துடுது. நம்ம தும்புறம்ப இரும்புறம்ப ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படியே எல்லாருக்குமே காற்று மூலிமா பரவுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய வந்து காய் எடுத்துக்காங்க, ரசம் இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி டைம் நம்ம அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பயந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து ஒன்று போனால் ஒரு 3 வேளைக்கு மாத்திரை கொடுப்பாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த 3 வேளை கொஞ்சம் நம்ம உடம்புக்கு செட் ஆகுனா சரியாக போயிடும். இல்லையா மருத்து போடும் ஒரு மாதிரியாக ஆச்சுன்னா சட்டி காஞ்சிடுச்சு. நான் கொஞ்சம் எண்ணெய் அப்படிங்க சோம்புத்தூள் ஜீரகத்தூள் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். ஏன்னா இது மாச கணக்கில் இந்த பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணாதனால உங்களுக்கு அப்படி தெரியுது, வேறு ஒன்றும் இல்லைங்க. பூண்டு போட்டுக்கலாம். நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூனு சோம்பு பொடி, பெருஞ்சீரகம் தாங்க. சோம்பு வந்து காய வச்சு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை போட்டுடலாம். நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயமும் போட்டுடலாங்க எல்லாமே.
மஞ்சள்தூள் போட்டுங்க, கொஞ்சோண்டு மல்லித்தூளும் போட்டுக்கலாம். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், இதுக்கு ஃபேவர் நல்லா நம்ம கொஞ்சோண்டு மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு இருக்கும் மிளகுத்தூள். என்ன செய்யறோம்ப தக்காளியே சீவி விட்டுடலாங்க. சன்னமாக தாங்க சீவுறேன், அதனால கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவைக்கு. அது காரம் வந்து உப்பு காரம்ன்ற நல்லா உரப்பாக இருக்கும். கல் உப்பு நிறைய தாட்டி போட்டு போட்டு அதிகமாகிடுது. அவ்வளோதாங்க. தக்காளி பொருளாங்காய் எல்லாமே நல்லா இந்த தேங்காய் பாலில் எல்லாம் வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க. பெருங்காயம் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கலாம். பைப் இருக்குங்க, தண்ணி பைப் மட்டும் உள்ளார வந்து நல்ல தண்ணி பைப்பு நம்ம கனெக்ஷன் இருக்குது. இருக்கிறதெல்லாம் கொட்டிடலாம். உப்பு
உப்பு ஏற்கனவே போட்டும்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு பாருங்கள். தக்காளி காய் எல்லாமே இது நல்லா வெந்துடுச்சு. இதுகள் தான் நம்ம சாப்பாட்டுக்கு பெசன் சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு கிரேவி. இப்போ கொத்தமல்லி தலையை வந்து கொஞ்சம் நம்ம சாப்பாடு தாங்க வச்சுருக்கிறேன் இன்றைக்கி. தக்காளி கொஞ்சம் எடுத்துங்க. இது வந்து ஆஃப் பண்ணிட்டும்ப. அவ்வளோதான், அதோட வேலை முடிஞ்சுது. நமக்கு இதுதாங்க. தக்காளி எல்லாமே நம்ம போட்டது எல்லாமே நல்லா கிரேவி ஆகிடுச்சு. இப்போ வந்து சும்மா ஒரு இது போட்டு கத்திடலாம். 2 போட்டு நான் அதுக்குள்ளே இந்த காரம் இறங்கணும் இல்லைங்களா, அதனால் ஒரு கீத்து மாதிரி சும்மா என்ன ஆகிட்டு இருக்குன்னு அதில் இந்த மசாலா நல்லா ஏன்னா ஜீரகம், மிளகுத்தூள், காரம் பிடிக்கணும் இல்லைங்களா, அதனால் காரம் இப்போ நம்ம கொஞ்சோண்டு மல்லி இலை, புதினா இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறது கொஞ்சம். ஏன்னா புதினா எந்த அளவுக்கு சாப்பிடணும்ல அந்த அளவுக்கு நமக்கு ஜீரணம் ஆகும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் அந்த மசாலா கொஞ்சம் நல்லா வேகட்டும். நம்ம கஞ்சி வடித்து வச்சு கஞ்சி இருக்குதுங்க. இதில் வந்து நம்ம ரசப்பொடி வந்து நான் ஆல்ரெடியாக செஞ்சு வச்சுருக்கிறேன். வீட்டிலையே ரசப்பொடி செஞ்சு வச்சுருக்கிறேன். ஒரு 2 தக்காளி கரைச்சி விட்டு சும்மா கொஞ்சோண்டு ரசம்,
ஏன்னா டெய்லி வந்து குழம்பு 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 ஏதாவது ஒன்று. அதனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தக்காளி ரசம், கஞ்சியில் வடித்து கஞ்சியில் வந்து நம்ம தக்காளி ரசம் வைக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிச்சிருக்கோ நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். வடித்து கஞ்சியில் ரசம் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா நான் வந்து ஏதோ செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு செய்யலைங்க. இதெல்லாம் நான் ஏற்கனவே செஞ்சு சாப்பிட்டுக்கிறேங்க காட்டில், தோட்டத்தில். அதனால தான் இதெல்லாம் வந்து அம்மா சொன்னதில்லை, இது எங்கள் பாட்டி செஞ்சுருக்குறாங்க. அரிசி கழுவுன தண்ணியில் நிறைய பேர் வச்சுருக்குறாங்க. கஞ்சிலையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த நம்ம கொள்ளு ரசம் வைக்கும்போது இந்த மாதிரி செய்வாங்க. கஞ்சி எடுத்து ஊற்றி அந்த புளி தண்ணியில் கஞ்சியோ அரிசி கழுவுன தண்ணியோ எடுத்து ஊற்றி செய்வாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் நான் இப்போ வந்து செய்ய போகிறேன். தக்காளி ரசம் தான், புளி ஊற்றாமல் செய்கிறது தான். இதை பார்த்துடலாங்க. பார்த்துட்டு மக்களே, நேற்று யார் நான்வெஜ் சாப்பிட்டது, எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்டவங்க, இல்லை நான்வெஜ் சாப்பிடாதவங்க, தக்காளி சாதம், காய் சாதம் வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்டுங்க எல்லாருமே. நான் சும்மா இன்றைக்கி தக்காளி ரசம் இதுவும் ரசன்ற முறையில் எடுத்துக்காங்க. மத்தியானத்துக்கு கூட எடுத்துக்காங்க. இப்போ காலையில் ஒரு சூப்பு கூட செஞ்சு சாப்பிடுங்க. கொத்தமல்லி இலையை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இப்போ செய்கிறது எல்லாமே வந்து உணவே மருந்துன்ற மாதிரி இது வந்து நம்ம உடம்புக்கு செட் ஆகணும், உடம்புக்கு நமக்கு நல்லதாக இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தாங்க. ருசியாக கூட நமக்கு உடம்புக்கு நல்லா இருக்கணுன்றதுக்கோசரம் தான் இதெல்லாமே செஞ்சுட்டுக்கிறேன். அதை இறக்கி வச்சிடலாங்க. கொஞ்சோண்டு ரசம் தாளிக்கலாம் இல்லைங்களா, அதுதான் இந்த வேலை. கொஞ்சம் நம்ம ரசம் செஞ்சிட்டோம்லன்னா நல்லாயிருக்கும். அதனால தான் கொஞ்சோண்டு செஞ்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க, கம்மியாகவே ஊற்றிக்கலாம். தண்ணி இங்கேருந்து பட்டுடுது. பூண்டு தட்டி வச்சு பூண்டு, கருவேப்பிலை,
தாளிப்பு விடணும், கொஞ்சோண்டு தாளிப்பு விடணும். தாளித்தோட போட்டாவே நமக்கு இந்த வாசம் வருது பாருங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் பண்ணிட்டு மிளகு ஜீரகம் மல்லி எல்லாமே போட்டு ரசப்பொடி, ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோ. ஏன்னா ரசப்பொடியிலே வந்து நான் மிளகு ஜீரகம் கொஞ்சம் அதுலேயே வரமல்லி கருவேப்பிலை எல்லாமே போட்டிருப்பேங்க. இப்போ நம்ம வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, தக்காளி போட்டு உங்களுக்கு நான் செய்கிறது வந்து வித்தியாசமாக தெரியும். உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு தேவை இருக்கிறது போட்டு குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி கொடுத்தா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த மாதிரி வடிச்சு கஞ்சியில் ரைஸ் தண்ணியில் இது கொஞ்சம் அந்த தக்காளி வந்து நமக்கு உப்போடு சேர்ந்து அந்த மிளகு ஜீரத்தோடு சேர்த்து நல்லா வேகட்டும். இந்த சமையல் அவ்வளோதாங்க. தக்காளி கொஞ்சம் பாயில் ஆகட்டும். இன்னைக்கு சமையல் பாருங்க. கேரட்டும் பொடலங்காயும் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி அப்படியே ஒரு கூட்டு நான் எப்படி செஞ்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியும். இது அப்படியே சாப்பாட்டுக்கு நம்ம பெசந்து சாப்பிட்லாம். முட்டை கிரேவிதாங்க, பெப்பர் போட்டு எல்லாம் போட்டு சாப்பாடு. தக்காளி கஞ்சி ரசம் அவ்வளோதாங்க இன்றைக்கி. இவ்வளோதான். நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் இதுக்கு நமக்கு டைம் எடுக்கும், இருந்தாலும் நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இது செஞ்சு சாப்பிட்றது
உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி வேலை கொஞ்சம் மெனக்கட்டு செஞ்சு சாப்பிட்டாலையும் நம்ம உடம்பே நம்ம பார்த்துக்கலாங்க, ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு, ஏன்னா அது கொஞ்சம் நல்லா இந்த தக்காளி பார்த்தீங்களா, இது தக்காளிக்குள்ளே போட்டுதுங்க பாருங்கள். இதுலேயும் இருக்கும், இதுலேயும் கிரேவிலையும் இருக்கும். தக்காளி எல்லாம் இதாகிடுச்சிங்களா, அவ்வளோதாங்க. உப்பும் போட்டும்ப, தக்காளி எல்லாமே போட்டும்ப. கொஞ்சம் கஞ்சி ஊற்றி நல்லா அந்த தக்காளி வந்து வேக வச்சுக்கோங்க. ஜீரகம், மிளகு, உப்பு, மஞ்சத்தூள், மல்லித்தூள், ஒரு வரமிளகாய் எல்லாமே பார்த்தீங்களா. இது தக்காளி தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து தண்ணி இங்கே பைப்பு பிடிச்சது, தேங்காய் போட்டு வச்சுருந்தேன்னா அதனால அப்படியே அவ்வளோதாங்க. மிக்ஸி ஜார்லேயே இங்கே பைப்புலேயே பிடிச்சிக்கிட்டேன் கொஞ்சம். தக்காளி கஞ்சி ரசம் ரெடிங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு அது கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா இதை போட்டு இறக்கிற வேண்டியது தான். கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை போட்டு இறக்க வேண்டியது தான். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருங்க. பாய் மக்களே, எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை. எல்லாருமே நல்லபடியாக அவங்கவுங்க தொழிலை வேலைக்கு போகிறவங்க, வீட்டில் உட்காந்துட்டு வீட்டு வேலை செஞ்சு பராமரிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி சொந்தமாக கைத்தொழில் செஞ்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு இறைவன் நமக்கு என்ன படி அளந்திருக்கிறாரோ அதுக்கு தகுந்தபடி நம்மளும் நம்ம முயற்சி பண்ணி நல்லதே நினச்சி நல்லதே நடக்கணும்னு சொல்லிட்டு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பையன்கிட்ட நீங்களும் வேண்டிட்டு எனக்கோசரம் பாய்.